வணக்கம், வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அவல் புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி, சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான டிஃபன் வேறு. இது ரொம்ப ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு கப் அளவு வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளை அவல் கெட்டி அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து கெட்டி அவல் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அதேமாதிரி சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். நான் அவல் வந்து அளக்கிறதுக்கு முன்னாடி நல்லா புடச்சி இதில் இருக்க நெல் இப்போ தூசிலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அவல். இப்போ இந்த அவலை வந்து நல்லா கரகரப்பாக புடச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டேன். பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரகரப்பாக அரைச்சிக்குங்க. இப்போ இது வந்து ஒரு கொஞ்சம் அகலமான பவுலில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். பவுலில் வந்து நம்ம இப்போ அரைச்சோம் பாருங்களேன், இந்த அவல் எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஒரு கப் அளவு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு வந்து நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். நான் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். நல்லா இப்படி தெளித்து பிசைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து பேசணும். நிறையா ஊற்றிடாதீங்க. இது வந்து பதம் பார்த்திங்கன்னா இப்படி கொழுக்கட்டை பதத்துக்கு வரணும். இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி கொழுக்கட்டை மாதிரி வரும். இப்படி உதுத்திங்கன்னா அப்படியே உதிரியாக விழணும். அந்த தான் பதம். பாருங்கள், நல்லா கலந்து வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா அந்த புட்டு மாதிரி உதிரியாக வருது. பாருங்கள், இந்த மாதிரி கலந்துங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுல அப்படி உடச்சி விட்டுக்குங்க. இந்தமாரி உடச்சி விட்டுக்குங்க. நல்லா பூ மாதிரி வருது. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை பதத்துக்கு வரணும். இப்படி உதுத்திங்கன்னா உதுத்தி வரணும். இதுதான் பதம். அதுமாரி தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்குங்க. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். அவல் வந்து 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், நம்ம அவல் வந்து புட்டுக்கு ஊற வச்சோம் பாருங்களேன். தண்ணி தெளித்து நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு அவல். இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஆவி காட்டிக்கலாம். நீங்கள் வந்து சின்ன துணிலேயே அப்படியே போட்டு ஆவி காட்டலாம். அந்த இட்லி துணி மாதிரி இருக்குது பாருங்களா, அதுலேயும் போட்டு அப்படியே ஆவி காட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன கிண்ணத்தில் வந்து தேங்காய் பூ போட்டு அப்படியே ஆவி காட்டிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி கிண்ணத்தில் ஆவி காட்ட போகிறேன். இது வந்து நம்ம ஒரே கிண்ணத்துலேயே அப்படியே ஆவி காட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பிடிக்குமோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இப்படி மேலே போட்டுட்டு இப்போ நம்ம இந்த புட்டு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்படியே மேலோட உதுத்தி போடுங்க. ரொம்ப அழுத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புட்டு வேகாது. இப்படி மேலோட உதுத்து போட்டுக்குங்க. ஒரு பாதி அளவு போட்டுக்குங்க. இப்போ அப்புறமா தேங்காய் துருவல் போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம பாதி அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாதி அளவு போட்டுட்டு இப்போ மறுபடியும் தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால இந்த மாதிரி கிண்ணத்தில் செய்கிறேன். நீங்கள் நிறையா செய்கிற மாதிரினா நீங்கள் துணியிலையோ இல்லை வாழையில போட்டு ஆவி கட்டி எடுத்துக்கோங்க. அது நல்லாயிருக்கும் இன்னும் உங்களுக்கு. நான் இதுமாரி கொஞ்சமாக போடுறதுனால இப்படி செய்கிறேன். இப்போ மறுபடியும் இன்னும் பாதி அளவு இருக்குது பாருங்களேன், எடுத்து போட்டுக்கலாம்.
பாருங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து மறுபடியும் மேலே போட்டுக்குங்க. நல்லா அப்படியே உதுத்து விட்டுக்குங்க தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சீக்கிரமாக ஆகிடுங்க. நம்ம அந்த ஊற வைக்கிற 10 நிமிஷம் தான் டைமு. அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். நம்ம அரிசி மாவு வந்து அரைக்கணும், ஜலிக்கணும், அதுமாரிலாம் பண்ணோன்னா இப்போ இதெல்லாம் அதுமாரி தேவையில்லை. இந்த அவல் புட்டுக்கு ஈஸியாக செய்யலாம். அதேமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுமாரி ஹெல்த்தியான டிஃபன் வேறு. ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இப்போ இதில் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயே வச்சுக்கலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ ஆவி காட்டிக்கலாம். பாருங்கள், நான் ஸ்டவ்வில் வந்து தண்ணி ஊற்றி இதுமாரி ஒரு தட்டு போட்டு வச்சுருக்கேன், ஜல்லி தட்டு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த புட்டு அவல் புட்டு ரெடி பண்ண பாருங்களா, அந்த கிண்ணத்தை திருப்பி வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட அதுமாரி வச்சுக்கலாம். இது எவ்வளோ எதில் வச்சாலும் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் வைக்கலாம். இப்போ வந்து அந்த மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் கூட தேவையில்ல, ஒரு 8 நிமிஷம் டைம் கொடுத்துங்க போதும். ஏன்னா நல்லா ஊறி இருக்குது பாருங்களேன். 8 நிமிஷம் டைம் கொடுத்துக்குங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். 8லேருந்து 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்போ தான் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ புட்டு வந்து எப்போவுமே வெந்துதான் எப்படி பார்க்கறதுன்னா, இப்படி எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டையாக வரும். இப்படி திரண்டு வரும் நல்லா உருண்டையாக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திரண்டு வரும், நல்லா உருண்டையாக வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா புட்டு வந்து வெந்துருச்சு உங்களுக்கு. இப்போ புட்டு வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அதில் நல்லா இப்படி கலந்து கொடுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன், 2 ஏலக்காய், அது போட்டுக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு இருந்தாலும் போட்டுக்குங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் நான் வந்து சர்க்கரை தான் போட போகிறேன் நான். இப்போ ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பார்த்துன்னு கூட அப்புறமா இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சர்க்கரை போட்டுக்க. உங்களுக்கு ஹெல்த்தியான ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடுங்க. நாட்டு சர்க்கரைமோ நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போட்டு சாப்பிடுங்க. இப்போ இது மேலே கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே தேங்காய் துருவல் போட்டுட்டோம். இப்போ உங்களுக்கு இன்னும் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் மேலே, இல்லை அப்படியே சாப்பிட்லாம். எவ்வளோ அப்படியே சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இது. இந்த மாதிரி ஈஸியான புட்டு செய்கிற மாதிரி வேறு எதுலேயும் செய்ய முடியாது. இந்த அவலில் தான் செய்ய முடியும் ஈஸியான புட்டு. அரிசி மாவு புட்டு, கேவுரு மாவு புட்டுலாம் கொஞ்சம் வேலை எடுக்கும். ஆனால் இது ஈஸியான புட்டு இது. அது இல்லாமல் ஹெல்த்தியான டிஃபன் வேறு இது. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதேமாரி நீங்களும் செய்து பாருங்கள். இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வணக்கம்.